ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மந்த்ரா டிவைஸ் இருக்குல்ல, அது இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மந்த்ரா MFS100 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் மந்த்ராஸ் அப்படின்னு. அதை கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இல்லை அதில் இருக்க கேப்சர் கோடை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா இதில் என்னென்ன டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல MS டிரைவர்னு, MFS100 டிரைவருக்குள்ள அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 3 சாஃப்ட்வேர் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணணும். அது என்னென்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதை கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகிடுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள், MFS100 கிளைண்ட் சர்வீஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சா? திருப்பி மேலே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல் மேனுவல் புக் எதுனா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அந்த மேனுவலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால தான் அதையும் டவுன்லோட் பண்ணேன். கீழே இறக்குங்க. கீழே இறக்குனோடனே இதில் வந்து டவுன்லோட் MFS சர்வீஸ் லைவ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிரைவரு, ரெண்டாவது கிளைண்ட் சர்வீஸு, மூணாவது RD சர்வீஸ். ஓகேவா? இந்த 3 சாஃப்ட்வேர் தான் நம்ம டவுன்லோட் பண்ணது. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா? இப்போ மினிமைஸ் பண்ணிவிடுங்க. அதோட யூசர் மேனுவலும் டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் இந்த மேனுவலை பார்த்த கூட எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு டவுன்லோடுக்குள்ளே போங்க. டிவைஸை வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும். டிரைவரில் ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நம்ம டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து பேக் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ தான் 100% ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் சைடு தேவையில்ல, பேக் சைடில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோன்னே இப்போ உங்கள் மாடல் வந்துச்சிங்களா? சரியில்ல, அதில் ஸ்டார்ட் கேப்சரா அப்படின்றது ஃபஸ்ட்டு ஷார்ட் கேப்சரா கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா கைரேகை வைக்க சொல்லும். கைரேகை வச்சோன்னே அக்செப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, கைரேகை வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதை எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அடுத்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து கிளைண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? அதையும் ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க. அதையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இந்தமாரி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதையும் பார்த்தீங்கன்னா கெட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி டிவைஸோட மாடல் வந்துச்சு. கேப்சரா கோடு கொடுத்துட்டு கைரேகை வைங்க. கைரேகை வச்சோன்னே பதிவாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒர்க் ஆகுது. இதுவும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா RD சர்வீஸ். RD சர்வீஸ் அதே ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் மினிமைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ 3 சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஒர்க் ஆகாத சிஸ்டத்தில்ன்றதை கீழே பாருங்கள் எப்படி கனெக்ட் ஆகுன்னு. கனெக்ட் டிவைஸ் ரெஜிஸ்டர் டிவைஸ் ஃப்ளக்கிங் வெயிட் பண்ண சொல்லுங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சா? சக்ஸஸ்ன்னு வந்தோடனே இப்போ நம்ம முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு எரர் வருது. அதுக்கு வந்து சர்ச் பட்டனில் வந்து சர்வீஸ்னு கொடுங்க. சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இது பெருசாகிட்டு இதில் வந்து M பட்டன் எடுங்க. கீபோர்டில் வந்து M பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மந்த்ரா AVDMன்னு அதில் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப்புன்றதை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸ்டாப் கொடுத்து ஸ்டாப் ஆகிடுச்சா? அடுத்தது ஸ்டார்ட் கொடுங்க. அதிலே திரும்பி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங் இருந்தால் அதை ஸ்டாப் கொடுங்க. இல்லை ஸ்டாப்பில் தான் இருக்குன்னா அது ஸ்டார்ட் கொடுங்க. சரிங்களா? இது முக்கியமான ஒன்று. இதை கொடுத்த உடனே தான் திரும்பி கீழே வந்துச்சு பாருங்கள். யூ ஹேவ் த சக்ஸஸ்ஃபுல் டிவைஸ் கனெக்டட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா?
கரெக்டாக ஃப்ளகின் பண்ணி 100% ஒர்க் ஆகுன்றது காட்டுது. இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணி வெப் டெமோவில் கொடுத்து கேப்சர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் எனேபிள் கேப்சரா சாரி இதில் என்ன பிரச்சனைனா மேலே பாருங்கள், ப்ளீஸ் செக் த யுவர் ப்ரௌசர் சேவிங் திஸ் ரிசிக்ட் நாட் த எனேபிள் த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் தென் ஆஸ்க் அலோ பிளாக்கட் கண்டென்ட். ஓகேங்களா, டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இது பண்ணிங்க. திரும்பி இது பண்ணாலும் டிவைஸ் அட்டாச்சு அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ என்னென்னா இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது க்ரோமில். ஓகேங்களா, அதே எரர் தான் வருது. இதுக்கு என்ன பண்ணுவோம் கட்டுது பாருங்கள், ஆஸ்கிங் இஸ் த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அலோ பிளாக் கண்டென்ட். இந்த க்ரோமில் வந்து இது ஒர்க் ஆகாது. அதனால் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா கிளைண்ட்டில் இன்னொரு எரர் வந்து பாருங்கள். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் அஸ்யூரன்ஸ் செட்டிங்ஸ் ஆர் த பர்ஃபார்ம்னு வருது. அப்போ என்ன பண்ணால் இன்னொரு செட்டிங்ஸில் போய்ட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்கு சர்ச் பட்டனில் போய்ட்டு ஃபயர்வால்னு கொடுங்க. ஓகேங்களா, ஃபயர்வால் அதை கொடுத்தீங்கன்னா அல்லோ செட்டிங்ஸில் கொடுத்துட்டு ஃபயர்வால் வந்து ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணுறங்க. இவ்வளோ தான். இப்போ ஃபயர்வாலும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ப்ரௌசரில் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணி அந்த சைட்டை போட்டு ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெமோ கிளைண்ட் சர்வீஸ்னுக்குள்ள அதை கொடுங்க. எதுக்குன்னா நம்ம இது ஒர்க் ஆகுது இல்லைன்றது தான். கெட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துச்சிங்களா. அடுத்தது கேப்சரா கொடுத்தா கைரேகை வைக்க சொல்லும். கைரேகை வச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபிங்கர் த மேட்சடு. ஓகேவா, 100% வந்து டிவைஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.